புலி வருது புலி வருது அப்படின்னு இந்த தமிழ் மரபில் சொல்கிறது போல் புலி வந்தவனை தான் கை ஓடாது கால் ஓடாது. கதை கேட்குற காலத்தில் இல்லை, கதை கேட்குற காலத்தில் இல்லை. பொது அறிவும் வேணும், நமக்கு ஞான அறிவு ரெண்டுமே வேணும். வேத அறிவும் வேணும், ஆணுக்குரிய உடற்கூறுக்கு அடுத்த பொது அறிவு வேணும், பெண்ணுடைய உடற்கூறுக்கு அடுத்த பொது அறிவு வேணும். எல்லாம் இருக்கிறதா நினச்சி எல்லாம் வலிச்சு போயிட்டே இருக்குது, விரயமாயிட்டே இருக்குது. அதை பார்க்குறதுக்கு புத்தி வேணும், நிதானம் வேணும். ஒன்றான மெய்தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரான திரியேக தேவனை அறிந்தும் இன்னும் பிரகாசம் இல்லாமல், இன்னும் உபயோகமாகக்கூடியதான சாத்தியக்கூறை அனுபவிக்காமல் இருக்கக்கூடிய துர்பாக்கியத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறணும். சங்கீதம் 37 கொஞ்ச நேரம் தியானிப்போம். பிற்பாடு மீகாவின் புத்தகத்தை கொஞ்ச நேரம் தியானிப்போம். வழிநடத்தல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து வாசிப்போம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. எனக்கு தெரியுமே, ஆரம்பிச்சிட்டாரியா. இந்த வார்த்தையை நம்ம தான் சொல்லி ஆற்று போகிறோம், கடவுள் அப்படி சொல்லலையே. வேதத்தை எழுதி தந்தவர் எதையுமே இப்படி அங்கலாய்த்து செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணவே இல்லையே. ஒரு தடவை சொன்னாரா? ஒரு ஜனக்கூட்டத்துக்கு சொன்னாரா? அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? அவங்க சந்ததிக்கு சொன்னாரா? அது முடிஞ்சிச்சா அடுத்த சந்ததிக்கு சொன்னாரா? தொடர்கதையாக ஒரு முறை சொன்னதை செவிடங்காதில் சங்கு ஊதுனது போல விட்டு விட்டவர்களை, ஏமாந்து போனவர்களை, சோம்பேறிகளாக வெதண்டாவாதம் பேசினவர்களை ஆண்டவர் பார்த்து மற்றவர்கள் வீணாய் போகக்கூடாது என்று மறுபடியும் எச்சரித்தாரா? நினைவுபடுத்தினாரா? இதுக்கெல்லாம் கடவுள் கத்திரிக்காயே தேவையில்லை. யூ நீட் மோர் காமன் சென்ஸ். மறுபடியும் பெண்கள் நீங்கள் பாதிக்கப்படுறீங்களே, பெண்களே பாதிக்கிறீங்களே. இன்றைக்கெலாம் தமிழக அரசியல் களத்தில், இந்தியாவே பல முக்கியமான 5 மாநிலங்களிலே இந்த தேர்தல் நடக்க இருக்கிறது. அதை மாத்திரமே கணக்கு எடுத்துட்டாலே தலை சுற்றுது. நேஷன் வைட், ஃப்ரம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி, ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் டு ராஜஸ்தான் இருக்கிற எல்லா அரசியல் களத்தை யோசித்து பாருங்கள். பஜாரிங்க மாதிரி தான் பொம்பளைங்க முன்னாடி வந்து பேசுகிறாங்க. அதே அவங்க மாநிலத்து பெண்களை, அதே அவங்க, அதுவும் சாபமான ஒரு நாடு, ஏற்றத்தாழ்வு உயர்வு தாழ்வுங்கிற அந்த ஜாதி வித்தியாசத்தில் இருக்கிற எல்லா பெண்கள் தான் அடக்கி வாசிக்க மாட்டேங்கிறாங்களே. அடக்க ஒடுக்கமே இல்லையே, நிதானமே இல்லையே, பொறுப்பே இல்லையே. ஒரு மனித அடிப்படை பெண்ணுக்குரிய நேயம் இல்லையே. என்ன பார்க்குறீங்க? டிவி புதுசாக சாரி வந்துச்சா, புதுசாக நகை வந்துச்சா, அதை தான் பார்ப்பீங்களோ? கிச்சன் யூட்டென்சில்ஸ் எது முன்ன புதுசாக வந்திருக்கு அதை தான் பார்ப்பீங்களோ? ஹவு லேடிஸ் இன் இந்தியா ஆர் கில்லிங் ஈச் அதர். ஒருத்தர் கொன்று குவிக்கிறாங்க, கட்டிச்சு துப்புறாள்க, சபிச்சு தான் வாழ்கிறாள்க. ஒருத்தர் அடிப்படையில் மதிக்க தெரியல, உடன்பிறப்பை மதிக்க தெரியல. குடும்பத்துக்குள்ளே சண்டை, இதெல்லாம் ஓஞ்சாதானே? உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டா ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். பெரியவங்க சொல்லலை? உங்களுக்காக நீங்கள் எங்கே கரிசனை கொள்கிறீங்க?
உங்களுக்குள்ளேயே போட்டி பொறாமை. என்றைக்கு இது ஓயப்போகுது? என்றைக்கு இந்த பகை ஓயப்போகுது? என்றைக்கு இந்த பொறணி ஓயப்போகுது? என்றைக்கு இந்த பொறாமை உங்கள் வாழ்க்கையில் ஓயப்போகுது? எல்லாம் செஞ்சு முடிச்சது மாதிரி பெரிய எண்ணம், ஐஏஎஸ் டிகிரி படித்து முடித்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் இல்லை? உங்கள் கண்களை மாத்திரம்தான் நீங்கள் பெரியவங்க. கொஞ்சம் வெளியே போய் பாருங்கள். இங்கேருந்து அங்கெல்லாம் எங்கே தூரமாலாம் போவேணாம். நீங்கள் வாழ்கிற குடியிருப்பு பகுதியை விட்டுட்டு ஒரு 5-6 கிலோமீட்டர் இல்லை 3-4 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு குடியிருப்பு பகுதி போய் பாருங்கள். எப்படி இருக்காங்க பெண்கள்? ஏதாவது ஒரு பொடி நடையாக போய் சேரக்கூடிய ஒரு கிராமத்தில் போய் பாருங்கள் பெண்கள் எப்படி இருக்காங்க. இந்த எஸ்டேட் ஏரியாவில் எப்படி தேவன் உங்களை எப்படி உயர்த்தி வைத்திருக்கிறார், எவ்வளோ மதிப்பாக வச்சுருக்கிறாரு, எவ்வளோ கரிசனையாக வச்சுருக்கிறாரு, எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு, எவ்வளோ அறிவோடு வச்சுருக்கிறாரு, எவ்வளோ சலுகையோடு வச்சுருக்கிறாரு. உங்களுக்குள்ளேயே நோயை வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சுகத்துக்காக நீங்கள் எப்படி ஜெபிக்கலாம்? எப்படி சுகம் வரும்? இயேசு இரத்தத்தால் மீட்டு கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தான் நான் பேசுகிறேன். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்கிற நிலையில் இருக்கிற நீங்கள் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது கேட்டு பழகிட்டீங்க. யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம தமிழகத்தில் நம்ம ஊரில் அரசாங்க தரப்பிலிருந்து ஓயாமல் அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த தடுப்பூசி போடுறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், இந்த முகாம் நடக்குது, அங்கே வாங்க, இதான் கடைசி தேதின்னு ஒரு 3-4-5 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பாங்க. அந்த இடைவெளி இன்னும் அதிகமாக இருக்குது, 1 மாதம் கழிச்சு, 2 மாதம் கழிச்சு. ஆனால் உண்மையாகவே இதுக்கு மேலே இல்லை, முடிஞ்சிருச்சு ஸ்கீமுன்னு சொல்லும்போது இந்த கடைசி தேதி மாத்திரம் போய் ஆயிரமாக ஏதாவது ஒரு ரெவன்யூ ஆஃபீஸ்லேயோ ரேஷன் கடையிலையோ எதுலேயோ போய் மக்கள் நீயா முட்டி மோதிகிட்ருப்பாங்க. யாருமே எனக்கு சொல்லலை, நீயாவது சொல்லியிருக்கலாமே, என்னத்துக்கு? 66 புஸ்தகம் பிரிண்டட் புக்கு உங்கள் கையில் இருக்குது, உங்கள் தாய்மொழியில் இருக்குது. why you want to pick up on somebody putting the blame? எனக்கு யாருமே சொல்லலைன்னு எப்படி நீங்கள் துணிவாக யோசிப்பீங்க? how dare you? இல்லை என்ன தான் கேட்க அவங்க காது நீங்கள் கொடுத்துருக்கீங்க? யோசித்து பாருங்கள். வேலையே கிடைக்கலன்னு காலம்புறம் எல்லா நாட்டிலையும் தான் வேலை இல்லாதவங்க சொல்கிறாங்க. ஆனால் வேலை வாய்ப்பை தேடி போகிறவங்களுமே அவங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அதை தான் தேடுறாங்க. ஆனால் இப்போதைக்கு ஒரு வேலையில் இருந்து அடுத்த வேலைக்கு முன்னேறுவோம், வளருவோம். வேலை கிடைக்கலன்னு சொல்லி துக்கத்துலேயும் விரக்தியிலையும் வாழ்க்கையை நாசமாக்காமல், நேரத்தை வீணாக்காமல், உடம்பை கெடுத்துக்காமல், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகாமல், அவநம்பிக்கையின் உச்சத்தில் போய் தற்கொலை பண்ணாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ சலுகைகள், எவ்வளோ மாற்றுப்பாதைகள். இலவசமாக 1000 ரூபா மாதம் கொடுக்குறாங்க. வேதம்தான் புரியல, இதுதான் புரியுதா உங்களுக்கு? வருமானமே இல்லைங்கிற ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே வாய்ப்பே இல்லை. இந்த சலுகைலாம் இல்லாத காலத்தில் வட்டிக்கு கடன் வாங்கி வயிற்ற கட்டி வாயை கட்டின்னு சொல்கிறது போல் ஒரு வடையை சுட்டு என்னத்தையோ பண்ணி காய்கறி வாங்கி விற்று அந்த 1000 ரூபாயை அடைச்சிட்டு சொந்த காசுலேயே தொடர்ந்து வியாபாரம் பண்ண போக போக வளர்ந்து முன்னேறி அநேகருக்கு வாழ்வு கொடுக்குறாங்க. பிள்ளைகளை வளர்த்த பெண்கள் இந்த உலகத்தில் இல்லையா? நம்ம சமுதாயத்தில் நம்ம பார்க்குறது இல்லையா? ஆனால் வானத்தை பொத்து ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஊற்றணுன்னு ஒத்த காலில் நிற்கிறீங்க. வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் காட்? யோசித்து பாருங்கள். இடுப்புலையே உங்கள் பிள்ளையை தான் தூக்கி சுமந்துட்டீங்க. உங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஸ்ட்ராங் ஹிப். உங்கள் ஹிப்பு ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு, அது ஓகே. ஆனால் உங்கள் பிள்ளை வளர்ந்துருமா? காமன் சென்ஸ் இருக்கா உங்களுக்கு? உங்கள் பிள்ளை வளர்ந்துருமா? சொந்த புத்தியும் இல்லை, சொல்கிற புத்தியும் இல்லை உங்களுக்கு. பொறாமை மாத்திரம், பஞ்சமே இல்லை. அவள் அப்படி இருக்காளே, இவள் இப்படி இருக்காளே, அங்கே அப்படி இருக்கே, இப்படி இருக்கே,
கடவுளை என் கண்ணையை திறக்கலையே, குருட்டு சாமியை கும்பிடலையே, உங்களுக்கு தான் கண் பாரு குருடு. God is always listening to you. எப்பயும் உங்களை கேட்குறாரு, எப்பயும் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயங்களிலேயே உங்களுக்கு உறுதி இல்லை. நான் இன்றைக்கி நிறைய விஷயம் சொல்ல ஓயாமல் சொன்னேன். 40 வருஷம் சொன்னது தான் திருப்பி இன்றைக்கி சொல்ல போகிறேன். சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். மேபி 1 or 2 விஷயங்கள் புதுசாக இருக்கலாம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். எதிரிகளே இல்லாத வாழ்க்கையில் ஒரு பகுதியாவது நம்ம வாழ்க்கையில் இல்லையா? நண்பர்கள் இல்லைங்கிறது குறை, ஆனால் எதிரிகளே இல்லாத அமைதியான எல்லைகள் வாழ்க்கையில் இல்லையா? தருணங்கள் இல்லையா? சம்பவங்கள் இல்லையா? ஒரு பின்னணி இல்லையா? we do have. அந்த எல்லையிலே நாம் என்ன வளர்ந்தோம், என்ன வழிஞ்சோம், என்ன விதமாக எழுமினோம்? how far have we ever come up in life where there is no competition? போட்டியே இல்லாத எவ்வளோ இடங்கள் இருக்குது. இப்போ தான் 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் ட்ரோலை பார்க்கும்போது ஒருத்தர் ரொம்ப படித்தவன் தான், டெக்னீஷியன் தான், ஆனால் அவனுக்கு வருமானம் பத்தலை, சரியாக வேலை அமையலை, ரெகுலராக இல்லை. திடீர்னு அவனுக்கு ஒன்று தோணுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். அது கூட எனக்கு சரியாக ஞாபகம் எடுத்து சரியாக சொல்கிறதுக்கு, அது என் தவறு. ஆனால் காரியம் சொல்ல வந்தது என்ன, வீட்டு மேலே சோலார் பேனல் போடுறாங்களே பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லா இடத்துலையும். அந்த சோலார் பேனல் போட்டு பல மாதங்களோ குறிப்பிட்ட நாள் அது மேலே அவ்வளோ பயங்கரமான ஒரு தூசி படரும். அது அந்த சோலார் ரேஸை அப்சார்ப் பண்ணுறதுல தடையாக இருக்கும். அதனால் அந்த எஃபிஷியன்சி குறையும். வீடு கூட்டுற வேலை அதை புரிஞ்சுக்கணுன்னா, அதுபோல் சோலார் பேனலை அதுக்குன்னு தனியாக ஒரு விதமான ஒரு சாஃப்ட் துணி இருக்குது. அதை வச்சு தொடச்சி 1-2 வீடுகளிலே இதை தன்னார்வமாக போய் செஞ்சு ஒன்று நீங்கள் கொடுக்க வேண்டானே சொல்லி ஆரம்பித்து வாங்காமல் இதில் என்ன தெளிவு இருக்குது, இதில் என்ன முன்னேற்றம் இருக்குது அதை கவனிப்போன்னு சொல்லி ஒரு 10-15 வீட்டில் செஞ்சு பார்த்து, அப்புறம் அந்த மீட்டர் இருக்குல்ல, அதில் எவ்வளோ சோலார் ரேஸ் அப்சார்வ் ஆகுது, எவ்வளோ ரீட்டைன் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோடனே 2வது நினைவுக்கு இடம் கொடுக்காம அது முழு தொழிலாக செஞ்சு ஒவ்வொருத்தர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணி, ஆஃபீஸர்ஸ் அப்ரோச் பண்ணி சோலார் பேனலை துடைக்கும்போது ஒரு நாளில் 2000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு நாளில் 2000 ரூபா, 60,000 ரூபா. ஒரு இன்றைக்கி இன்ஜினியரிங் படித்து MBA படித்து பெரிய டிகிரி வாங்கினவனுக்கு 5000 ரூபாய்க்கு வேலை கிடைக்கிறதே சிம்ம சொப்பனமாக இருக்குது. ஆனால் திஸ் பாய் இஸ் மேக்கிங் ஸோ மச் ஆஃப் மணி. அவனோடு கூட இப்போ ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வேலை செய்கிறாங்க. 12 பேருக்கு வேலை கொடுத்துருக்கான். என்னால் எல்லா வீட்லேயும் எல்லா ஆஃபீஸையும் ஏறி இறங்க முடியல, நீ இதை மட்டமான வேலையாக நினைக்காத, உனக்கு மரியாதை இல்லைன்னு நினைக்காத, நீ இருக்கிற இடத்துல மரியாதையை சம்பாதிக்கலாம், உனக்கு திருப்தி இருக்கும். இதெல்லாம் கேட்டான். நீ அடுத்தவனுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லாத. ஒன்றா நீ சபிக்காமல் இரு, ஒன்றா நொந்துக்காமல் இரு, அடுத்தவனை பார்த்து எரிஞ்சிக்கிட்டே இருக்காத. உனக்கு ஆண்டவர் வழியை திறக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது. எல்லோரும் கூலி வாங்கிட்டு இப்படி அபாண்ட பொய்லாம் சொல்ல மாட்டாங்க. அவனே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தான் காமிக்கிறான். எப்படி துடைக்கிறான், எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக மாறிடுது. எதிரிகள்னாலே நம்ம உக்காந்துட்டோம் அப்படின்னு சொல்லாதீங்க. இருக்கிற தெம்பில் என்ன செஞ்சுருக்கீங்க அதை சொல்லுங்கள். நீங்களும் செய்ய முடியாததை நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கலை. நம்ம செய்யக்கூடியதை தான், நம்ம செஞ்சிக்க வேண்டியதை தான் தேவன் எதிர்பார்க்குறாரு. நம்மால் செய்ய முடியாதது அதெல்லாம் தேவன் பொறுப்படுத்தி தான் இருக்கிறாரு. இந்த இவ்வளோ இருக்கிறதுலே ஒரு எளிமையான சங்கீதம். கர்த்தரை நம்பி நன்மை செய்,
தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கடவுளை நம்பி நன்மை செய். இன்றைக்கி நன்மை செஞ்சால் என்றைக்கோ அது உனக்கு பலன் உண்டு. பலனுக்காக நன்மை செய்யாத. நன்மை செய்யணுங்கிற எண்ணம் தான் கடவுள் பார்வையிலே உனக்கு மரியாதையை பெற்றுத்தரும். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப பொது அறிவில் யோசிங்க. நம்முடைய ஞாபகம், நம்ம ஒரு கம்ப்யூட்டர், நாமே ஒரு கணனி, சூப்பர் டியூப்பர் கம்ப்யூட்டர். நாமே உச்சந்தலையில் உள்ளங்கால் மட்டும் ஏஐங்கிற இந்த செயற்கை நுண்ணறிவுலாம் பிச்சை வாங்கணும். அவ்வளோ சிப்ஸு தான் நம்ம ஃபுல் ஆஃப் சிப்ஸ், ஃபுல் ஆஃப் ப்ரோக்ராம்டு, ஹைலி ப்ரோக்ராம்டு பீப்புள். அந்த ஐசி, அந்த சர்க்கியூட்டு, அந்த ஐசிங்கிறாங்களே, ஏதோ போய் இது லைட்டாக அப்படி தொட்டால் போதும் கடவுள். எல்லாம் கவனிக்காமல் போனாலே நம்ம கை கால் விழுந்து போயிடும், ஞாபகம் போயிடும், எல்லாம் போயிடும். தேவனை நாம் நம்புவதில் இன்னும் நமக்கு உறுதி பத்தலை. அவர்கிட்டருந்து வந்தோம், அவர்கிட்ட தான் திரும்பி போகணும். நாம நம்மளை உண்டாக்கிக்கல, நாம ஒரு வழியை கண்டுபிடிக்கல, நாம நம்ம ஆண்களாகவோ பெண்களாகவோ உருவாகணும் நம்ம தீர்மானம் பண்ணி வரல. இட்ஸ் அ பிளான் ஆஃப் காட். பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பொறுத்தார் பூமியை ஆழ்வார். பொறுமே இல்லை ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலன்னு தான் இருக்கிறோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள். தானாக உங்களுக்கு நேரத்துக்கு நன்மை வரும், வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் விதைப்பு அறுப்பு என்கிறதான பெரிய நியதியை சார்ந்தது. நன்மை செய்வது ஒரு விதை, உதவி செய்வது ஒரு விதை, பொறுமையாக இருப்பது விதை, பொறாமல் கொள்ளாமல் இருப்பது ஒரு விதை. சுகம் இருந்துகிட்டே இருக்கும். பொறாமல் இருந்துச்சுன்னா தொண்டை வாய் இந்த அடியிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் புண்ணு தான், வேறு ஒன்றுமே மிஞ்சாது. புண்ணு தான், வெவ்வேறு விதமான புண்ணு. அது ஒரு நெருப்பு, அது ஒரு தீ. பொறாமல் கொள்வது ஒரு தீ, பகை ஒரு தீ. இட் வில் ஆல்வேஸ் பேர்ன் யூ. இன்னும் பொசிக்கிறோம். நீ போய் அன்பு பாராட்டி வழியணும்லாம் அவசியம் இல்லை. பொறாமல் கொள்ளாமல் இருக்கிறது ஒட்டும். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் பப்ளிக்கில் வரும்போது திடீர்னு ஏருக்கு மாறா எதிர்பார்க்காத அப்படியே ஏப்பாந்து நல்லாவா இருக்குது. அது என்ன சொல்லிக்கிட்டே வருது, இந்தா நான் வரப்போகிறேன் வாயை முடிக்க அப்படின்னு சொல்ல வந்துடுது. நல்லா இருக்குது, அசிங்கம் இல்லை? அது ஒரு அசிங்கம். உடம்பு இவ்வளோ பாதிச்சு அடிக்கடி இந்த மாதிரி ஏப்பம் விட்டுட்டுருக்கியே, உனக்கு அறிவில்லை எப்படி உன் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு? அதுதான். ஆனால் ஆசை விடுதா? அதை திங்கணும். திங்காமல் தொகையில் தொடாமல் என்ன ஒன்றுமே இறங்காது. அது இறங்கிட்டு தான் இந்த மாதிரி சத்தம் வெளியே அது பண்ணுற லூட்டி உள்ளே இருந்து அட்டகாசம் பண்ணுது. பொது அறிவு இல்லை, பூஜ்யம், வீம்பு. கதை கேட்காதீங்க. கஷ்டப்பட்டு இருக்காங்க. 4 பேருக்கு போய் நல்லது சொல்லுங்கள், செய்யுங்க, கூட இருந்து தைரியத்தை கொடுங்க, முடியும் சொல்லுங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எல்லாம் வாசிங்க. 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். இந்த 2 பகுதி இந்த வசனம் இல்லையா, 2 பகுதியாக இருக்குது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இன்னொரு தடவை சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த 2 பகுதியில் முற்பகுதி பிடிச்சிருக்கா, பிற்பகுதி பிடிச்சிருக்கா? இல்லை, எது எனக்கு ஒருத்தரை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. பத்தியம் இருந்து எனக்கு இட்லியே ரொம்ப வருஷம் பிடிக்காமல் போயிடுச்சு.
இப்போ வந்து மற்றது பிடிச்சாலும் இட்லி ஒன்று தான் தொந்தரவு பண்ணாமல் இருக்குது. அது ரொம்ப தலையில் அடித்த மாதிரி கொட்டின மாதிரி ஒரு உண்மை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, நீங்கள் தான் சொல்லணும். இப்போ இந்த கத்தலெல்லாம் தூக்கி நிறுத்த வேணாம். அவரெல்லாம் ஒன்றுங்க அஸ்திவாரெல்லாம் ஆடுறவர் இல்லை. சோத்திரம். ஸோ டோன்ட் ட்ரை டு ஹெல்ப் காட், யூ ஹெல்ப் யுவர் செல்ஃப். என்னையும் நீங்கள் நமக்கே உதவி செய்து கொள்வோம். உங்களுக்கு முற்பகுதி பிடிச்சிருக்கா, பிற்பகுதி பிடிச்சிருக்கா? நீங்கள் உண்மையே சொல்ல மாட்டிங்களா? அவன் சொல்லுவான், அந்த ஆகாப் ராஜா வந்து மிகாயை பற்றி, இந்தா உனக்கு எத்தனை தரம் உன்னை எச்சரிக்கிறது, எத்தனை தரம் உனக்கு நான் கட்டளை கொடுக்கறது, நீ உண்மையை தவிர ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் என்றைக்கு தான் உண்மையை சொல்ல போகிறீங்க? முற்பகுதி பிடிச்சிருக்கா, பிற்பகுதி பிடிச்சிருக்கா? ரெண்டுமே பிடிச்சிருக்கு. சில கூட்டம் இருக்குது, அது இருக்க எல்லாத்தையும் கவுக்கிற கூட்டம். கூழு காசை மீசை காசு. அது புரியுதா உங்களுக்கு? ஒன்று கூழை குடிக்கணும், கூழை குடிக்கணும், மீசையில் ஒட்டாக்கணும், மீசையை நறுக்கிடணும். அதெல்லாம் மீசையை வேணும், கூழை வேணும்னா மீசையில் ஒட்டால் தான் செய்யும். 4 பேர் பார்த்து கூழை கூட அவனுக்கு குடிக்க தெரில, நக்கல்லாம் பண்ணல. இதெல்லாம் நீங்கள் பாசாங்கலாம் பண்ணாதீங்க. இந்த அனுதாபத்தெல்லாம் தேடி அலையாதீங்க. உங்களுக்கு தான் தெளிவு வேணும். பெண்கள் கூட்டத்திற்காக, பெண்கள் உலகத்துக்காக உங்களுக்கு தான் தெளிவு வேணும். உங்கள் இருதயத்தின் வேண்டுதலாம் உங்களுக்கு அருள் செய்யப்படணும். அதுக்கு ஒத்த கால என்ன 1000 கால் மண்டபங்கிற மாதிரி 1000 காலை வச்சுக்கிட்டு என் இருதயத்தின் வேண்டுதலாம் அருள் செய்ய நிற்பீங்க. ஆனால் ஒருத்தர் வந்து பெரிய உபகாரமாக வராரு, அரசாங்கமோ என்னமோ யாரோ வராங்க, இந்த கடவுள் கத்திரிக்கையெல்லாம் ஒதுக்கிடுவான். அவங்க கண்டிஷன் போடுறாங்க, உங்கள் விருப்பம்லாம் அரசாங்கம் நிறைவேற்றணுமா? இப்போ என்ன பாருங்கள், உங்கள் விருப்பங்கள்லாம், உங்கள் விருப்பத்தை எல்லாம் அரசாங்கம் நிறைவேற்றணுமா? ஆம் இல்லை? ஐயோ எசமாவா சொல்லுங்கள். உங்கள் விருப்பங்களெல்லாம் அரசாங்கம் நிறைவேற்றணுமா? இல்லை எப்படி பார்க்குறீங்க? எஸ் ஆர் நோ? நிறைவேற்றினா நல்லா தான் இருக்கும். என்ன வில்லங்கமோ யோசனை இருக்குல்ல. அவன் சொல்கிறான், இந்த பஸ்ஸில் ஏறுறது ஃப்ரீயெல்லாம் கேட்காத, இது வரைக்கும் கொடுத்துட்டீங்க, ருசி பார்த்துட்டீங்க. இல்லை, நான் வேதத்தை தான் புரிஞ்சுக்கிறோம், ஆனால் வாழ்க்கையிலேருந்து தான் புரிஞ்சுக்கிறோம். மந்திரத்திலலாம் கடவுள் மாங்காய் விளக்க விடுறாரு. God is supernatural, he can do supernatural things, but he is not a magician. ஓயாமல் சொல்லிகிட்டே இருக்கேன், கடவுள் மந்திரவாதி அல்ல, மந்திரத்தந்திரம் பண்ணவே மாட்டார். அவரால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய முடியும், செய்திருக்கிறாரு. ஆனால் தொடர்ந்து அந்த நன்மைகள் நமக்கு வரணும்னா நிபந்தனைகள் உண்டு. கண்டிஷன்ஸ் ஆர் தேர். இலவசங்கள் கேட்காத. இதுவரைக்கும் கொடுத்தது லட்சோபலட்சமான கோடி பணம் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு கடன் தான், கடன் சுமை தான். நீ கடன் படுறியோ, நீ கட்டப்படுறியோ, சிறைப்படுறியோ, அதை பற்றி எனக்கு இல்லை. எனக்கு வர வேண்டியதை வை, எனக்கு வர படியை வை அப்படின்னு தானே கேட்டுட்ருக்கோம். இட்ஸ் ராங். அரசாங்கம் தப்பு பண்ணுது, அவன் ஊழல் செய்யலை, அரசியல்வாதிகள் தப்பு பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ண தான் செய்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? ஆனால் நாம் எப்படி கேட்குறோம்? ஏருக்கு மாறாக தான் கேட்குறோம். ஐரோப்பா நாடுகளிலே குறைந்தபட்சம் 10 நாடுகள் அவங்க தேசத்து பிரஜைகளை கண்மணி போல் காத்துக்கிறாங்க. அந்த நாட்டில் போராட்டம் இல்லைன்னா நீங்கள் சொல்லாதீங்க, செம்ம போராட்டம் இருக்குது. இப்போது இந்த பன்னாட்டு போகிறனால அவங்க ஊர்லேயுமே எனர்ஜி கிரைசிஸ் இருக்குது, எண்ணெய் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு இருக்குது. ஆனால் அவங்க பிரஜைகளை அவங்க வீட்டு பிள்ளைய மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஏன்? 100 ரூபா சம்பாதிச்சா 55 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரி கட்டுறாங்க. 10% இல்லை, 55லேருந்து 60% வரி கட்டுறாங்க. சில நாடுகளில் 45% வரி கட்டுறாங்க. அதனால் அந்த பிரஜைக்கு என்ன பிரச்சனை ஆனாலும், சமுதாய பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, சரீர பிரச்சனையோ, முழுக்க முழுக்க அரசாங்கம் உத்தரவாதம் எடுத்துக்குது. எஜுகேஷன் ஃப்ரீ,
ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ, பென்ஷன் முழுக்க முழுக்க அவங்க பார்த்துக்கிறாங்க. வயசானா உங்களை ரொம்ப உங்கள் பிள்ளைங்க கூட அவங்கள அப்படி பார்த்துக்க மாட்டாங்க, அரசாங்கம் அவங்கள பார்த்துக்குது. போய் பார்த்துட்டு வாங்க, டூரிஸ்ட் மாதிரி. நான் சொல்கிறதெல்லாம் இம்மி கூட பொய் இல்லை. அந்த நாட்டில் யாருக்கும் எதுவும் இலவசமாக கொடுக்குறதே இல்லை. நீ சம்பாதிக்கிறதுல அரசாங்கத்துக்கு வரி கட்டு. உன் வாழ்க்கையை நான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு உன்னை நான் ஆதரிப்பேன்னு அரசாங்கம் சொல்லுது. எப்படி சௌரியம்? இங்கே வரியை நாங்கள் எப்பயுமே எப்படிலாம் ஏய்க்கலாம், எப்படி வரி கட்டாமல் இருக்கலாம், எப்படி சம்பாத்தியத்தை மறைக்கலாம், வருமானமே இல்லைன்னு எப்படி பொய் சொல்லலாம், வறுமை கோட்டுக்குள்ளே வாழுகிறோம், அதனால் எங்களுக்கு ரேஷனில் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கிறோம். அப்புறம் அயல் நாட்டை பற்றி ஏன் பீத்திக்கிறோம்? இந்தியா சரியில்லைன்னு எப்படி நம்ம வாய் பிறப்பாக சொல்லலாம்? அங்கே போய் வேலை செஞ்சாலும் பிழைக்க வந்த இடத்துலையும் நாம் அந்த தேச சட்ட திட்டங்களுக்கு தான் கீழ்ப்படியணும், ஒத்துழைக்கணும். அப்போ அந்த தேசத்து சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்தால், அயல் நாட்டு பிரஜையாக இருந்தாலும் அவங்க நமக்கு கொடுக்க வாக்கு பண்ணின பாதுகாவலை, உரிமைகளை கொடுக்குறாங்க. நீங்கள் போய் அங்கே ஒன்றும் வெட்டி முறிக்க வேணாம், நீங்கள் ஒன்றும் பெரிய வக்காலத்துக்கெலாம் யாரையும் போய் நிற்க வேணாம். இஃப் யூ ஃபாலோ த ரூல்ஸ் யூ ஆர் ப்ரொடெக்டட். வெளிநாட்டு பிரஜை தானேன்னு சொல்லி அவங்க சம்பளத்தை ஏற்கிறதில்ல. கூப்பிடும்போதே உன்னை நிபந்தனையோடு தான் கூப்பிட்றாங்க. நம்முடைய தேவன் என்கிட்ட மன மகிழ்ச்சியாக இருப்பா, என்னை பற்றி ஓயாமல் நொந்துக்காதப்பா, என்னை பற்றி ஓயாமல் புலம்பாத, கண்ணு இருக்கா காது இருக்கா அது இருக்கான்னு கேட்காத, என்னை பற்றி ஓயாமல் சந்தேகிச்சுட்டே இருக்காத, சலிச்சுக்கிட்டே இருக்காத, என்ன மறுதளிக்காத, கடவுளே இல்லை அதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு அப்படின்னு சொல்லாத. எல்லாம் கைவிட்டவுடனே எல்லாம் இப்படி தான் கத்துறாங்க. நாத்திகர்களே கடவுளேன்னு தான் கடைசியில் கூப்பிட்றாங்கன்னு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மீடியாவில் கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். கடவுளை விட்டுட்டு நம்மளால் வாழ முடியாது. ஸோ லேர்ன் டு ரிஜாய்ஸ் இன் காட். கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாக இரு. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஆமாம் அப்படிம்பீங்க. ஆமானா உங்களுக்கு என்ன நடக்கணும்? உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படணும். உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? ஆம் இல்லை. தமிழில் தானே சொன்னேன். உங்கள் இருதயத்தின் வேண்டுதலெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஆமாம். எவ்வளோ குறைவு அதிகம் நான் கேட்கல, கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் இருதயத்தில் வேண்டுதல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு கடவுளுக்கு நன்றியாக இருக்கீங்களா? ஆஹா, பார்க்கணும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ரீடு விட்டு பார்க்கணும் எத்தனை பேர் நன்றியாக இருக்கீங்கன்னு. சரி, அப்படியே உங்கள் வார்த்தையை ஏற்றிட்டா இப்போ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? எப்போ உங்கள் மூஞ்சியை பாருங்கள். எல்லாம் அம்மாவும் பார்க்குற கண்ணாடி கொண்டு வந்து உங்கள் வேனிட்டி பேக்கில் இருக்குமே, இருக்கா? பார்த்துக்கிட்டிங்களா? உங்கள் மூஞ்சியை பார்த்தா எப்படி இருக்குது? பார்க்க சகிக்கிற மாதிரி இருக்கா? மூஞ்சியை வெட்டிக்கிற மாதிரி இருக்கா? வரோம். Are you really happy with God? தேவனத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? கடவுளை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? மை காட், அப்படியா? எப்படி ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்பீங்க, அந்த மாதிரியா? அப்படியா? நெசமாகவே பார்த்துருக்கீங்களா? Praise God, that's cool. Fine. எத்தனை பேர் கடவுளை பார்த்துருக்கீங்க? ஓகே. நான் ஒன்றும் இல்லை எப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் அப்படி இல்லைன்னு. நீங்கள் பார்த்துருந்தீங்க, சந்தோஷம். சரி, பார்த்தவங்கள பார்க்காதவங்க நம்ம நிறைய பேர் இருக்கோம் இல்லை? கடவுளை நம்ம பார்க்க முடியுமா? முடியாதா? முடியுமா? நம்ம மன மகிழ்ச்சியாக இருந்தால் கடவுளை பார்க்க முடியுமா? எப்படி பார்க்க முடியும்?
இல்லை நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருந்தால் இன்னொருத்தர் உங்களை பார்ப்பாங்களா இல்லையா? they will want to see you. தேவனுடைய சாயல் நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கா இல்லையா? கடவுளை பார்க்க முடியலன்னு ஒரு அங்கலாய்ப்பு இருக்குது, காமிச்சா நல்லாயிருக்கும் ஆசை இருக்குது அந்த கேள்வி. ஆனால் நம்ம எல்லோரும் கடவுள் சாயலில் படைக்கப்பட்டோன்னு சொல்கிறோம். என் சாயல் தான் என்னால் பார்க்க முடியல. உங்கள் மூஞ்சியில் அவர் சாயல் இருக்கா இல்லையா? ஐயோ ஐயோ கதையை கெடுத்தீங்க. இப்போ யாருடைய மூஞ்சிலெல்லாம் கடவுள் சாயல் இருக்குது? ஞானத்துக்கு ரொம்பவே புரிஞ்சிருச்சு. எப்போ ஒருத்தரை பாருங்கள், கடவுளை பார்ப்பீங்க. பாருங்கள், பார்ப்போம், ஆனந்தமாக பாருங்கள். என்ன பார்க்காதீங்க, ஒருத்தர் பாருங்கள், பக்கத்தில் பாருங்க சிஸ்டர், அவங்கள பாருங்கள், உங்களை தான் எல்லோ சாரி. அப்பா, அவங்க சிரித்தவனை தான் அவங்க மூஞ்சிலே பிரகாசம். அல்லேலூயா. அது வரைக்கும் எங்கேயோ உட்காந்துருக்கோம். இப்போது மிருக காட்சி சாலைக்கு போகிறோம். ஓகே, சிங்கத்தை பார்த்தா கரடி மாதிரி இருக்கா, கரடி பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்கா? சொல்லுங்கள் இந்த கேள்விக்கு பதில். சிங்கத்தை பார்த்தா கரடி மாதிரி இருக்கா, கரடி பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்கா? எதை பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்குது, எதை பார்த்தா கரடி மாதிரி இருக்குது? வேடிக்கையாக நான் கேட்டது மாதிரி உங்களுக்கு தெரியும், நான் லூஸு மாதிரி பேசுகிற மாதிரி. ஆனால் நம்மளோட சலனத்தில் எப்படி பார்க்குறாங்க? சிங்கமாக பார்க்க முடியல, கரடியாக பார்க்குறாங்க. நாம் மற்றவங்களை எப்படி பார்க்குறோம்? சிங்கமாக பார்க்க முடியும், கரடியாக பார்க்குறோம். நல்லதா அது? சரியாது? இப்போ அவங்கவுங்கள கரெக்டாக பார்த்தீங்கனாலே கடவுளை பார்த்த மாதிரி. தோத்திரம். கூட்டம் முடிஞ்சாலும் அப்படி பார்ப்பீங்களா? அவனே சிரிச்சா பரவாயில்ல. இப்போ மன மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பெரிய அடையாளம் என்ன? சிரிக்கிற. சில பேர் சிரிக்கிறது காசு கேட்பீங்க, அதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் இலவசமாக. ஓகே, கவனிங்க. மிருக காட்சி சாலையில் எல்லா மிருகங்களும் கூண்டுக்குள்ளே இருக்க, வெளியில் சுற்றுதா? கூண்டுக்குள்ளே தான் இருக்குது. வெளியில் சுற்றுற மாதிரி இருந்தாலும் பெரிய இடமா இந்த மாதிரி பெரிய ஹால் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஆனால் எல்லா பக்கம் அடைப்பு இருக்கும். ஆனால் எல்லா மிருகம் சிங்கமாக இருக்குது, கரடியாக இருக்குது, புலியாக இருக்குது, அது இதாக இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த கூண்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய ஏரியாவுக்குள்ளே இருக்குது. ஆனால் கத்திரத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கவங்களுக்கு கூண்டு இல்லை. கூண்டை விட்டு வெளியே வந்தாலும் சிங்கம்தான், கூண்டுக்குள்ளே இருந்தாலும் சிங்கம்தான். தோத்திரம். இப்போ கோயிலுக்குள்ளே இருந்தாலும் தேவசாயல் தான், வெளியே போனாலும் ஆராதனை நேரத்திலும் தேவதூதன் தான், ஆராதனை முடிந்த பிற்பாடும் தேவதூதன் தான். அல்லேலூயா. So if you can maintain your happiness without any condition, God will grant your desires. எந்த நிபந்தனையின்றி உங்கள் மன மகிழ்ச்சியை காத்து கொண்டீர்களானால் தேவன் உங்கள் வேண்டுதலை அருள் செய்வார். சின்ன பிள்ளைகள் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கேன், ஆனால் பெரிய விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். இப்போ ஏறக்குறைய இது 4வது வசனத்தில் வாசித்தோம். 3 வசனத்துலேருந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி, பிற்போக்கான அந்த பொல்லாத நம்ம வாழ்க்கையை பொசுக்கிற, பஸ்மமாக்குற, சாம்பலாக்குற அந்த துர்ப்புத்தியிலேருந்து, தீய குணத்தில் நாம் விடுதலை பெற்று மன மகிழ்ச்சியை நாம் காத்துக்கொண்டா சொல்லி ஜெயிக்கலாம், சொல்லி முன்னேறலாம். ஆனால் எல்லா சம்பவம் ஒரே நேரத்தில் நடக்க முடியுமா? முடியாது. எல்லா சம்பவம் ஒரே நேரத்தில் நடக்கலாமா? நடக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு எல்லா சம்பவத்தையும் ஒரே நேரத்தில் சந்திப்பதற்கு ஆயத்தம் இல்லை. நெருப்பு பற்றிட்டு எரியும் போதே சமைச்சிட்டு இருக்க முடியுமா? சொல்லுங்கள். நான் சொல்கிறது ஸ்டவ்வில் எரியுது நாங்கள் சமைக்கிறோன்னு சொல்லக்கூடாது, பெரிய புத்திசாலி மாரி. உங்கள் வீடு பற்றிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் சமைக்க முடியுமா? சமைக்க தோணுமா? சமையல் எவ்வளோ முக்கியம். வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்காரு, பசியோடு வரும், இப்படிலாம் பேசுவீங்களா? எல்லாம் வேடிக்கையாக இருக்குல்ல. ஆனால் நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம்? எல்லாமே ஏட்டி போட்டியாக பண்ணிகிட்ருக்கோம். We don't concentrate on one issue one time at a time. ஆனால் இந்த தவறை செய்யாதீர்கள். பெண்களுக்காக கரிசனை கொள்ளுங்கள்.
பெண்ணான உங்களை நீங்கள் மதிங்க. தலையில் தூக்கி வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க, தப்பு. உங்களுக்கு தெரியல, அது உங்களை மதிக்கணும்னு நினச்சா அவங்கள தலையில் தூக்கி வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்களே முதல்ல அவங்கள மதிங்க. யூ ஃபைண்ட் யுவர் பிளேஸ், யூ பி யோர் செல்ஃப். நீங்கள் நீங்களாகவே இருங்க. தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருங்க. துன்மார்க்கமாக நடக்கிற புருஷனாக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், வேறு பெண்களாக இருந்தாலும் தேவன் உங்களை பாதுகாப்பார். ஓரிரு முறை நீங்கள் காயப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவன் உங்களை நிச்சயமாக விடுதலை செய்வார். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி உதாரணம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் யார்? கர்த்தர். அவர் கரெக்டாக செய்வார். காரியத்தை வேறு யாருமே வாய்க்க பண்ண மாட்டாங்களா? வாய்க்க பண்ணுவாங்க. மனுஷர்களும் உதவி செய்து காரியத்தை வாய்க்க பண்ணுவாங்க. அரசாங்கம் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். நீங்களே உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணிக்கொள்ள முடியாதா? முடியும். ஆனால் தொடர்ந்து வாழ்க்கையில் அநேக காரியத்தை செய்து முடிக்க முடியாமல், கை கட்டின வாய் கட்டாமல் போகக்கூடிய நிர்பந்தங்கள், நிர்பாக்கியங்கள், துர்பாக்கியங்கள் வரத்தான் செய்கின்றன. எங்கேயோ கவனக்குறைவு இருக்குது, எங்கேயோ கவன சிதறுதல் இருக்குது, எங்கேயோ ஒரு நியதி மீறுதல் இருக்குது. அதனால நாம் எடுத்த காரியம் ஜெயமாக இல்லை, நன்மையாக இல்லை. எல்லா ஜெயத்தையும் எப்போ பார்த்தாலும் துட்டாக யோசிக்காதீங்க, மகா பெரிய தப்பு. ரொக்கமாக, பணமாக, நகையாக யோசிக்காதீங்க. மழையில் அப்படியே தொப்பமாக நனைஞ்சிட்டு வந்து வீட்டில் வந்துட்டோம், ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டோம், அது காலையோ மாலையோ ஏதோ ஒரு நேரம், அடுத்த நாள் நம்ம தும்மாமல் நமக்கு சளி பிடிக்காமல் இருந்தாலே அது பெரிய உபகாரம். ஆமாவா? தொடர்ந்து சளியே பிடிக்காமல் இருந்தால் அது பெரிய உபகாரம். பிரைஸ் தி லார்ட். அதுக்காக ஒரு கிலோ நகையை கழுத்தில் போடுவாங்களா? வாய்ப்பில்லை. சோத்திரம். இந்த மாதிரி அல்ப புத்தினால தான் நம்ம வீணாக போயிட்டே இருக்கோம். தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் தட்சணை வைக்கிற மாதிரி, உனக்கு இந்தா 1 கிலோ, இந்தா 1 கிலோ அப்படி ஏதோ கொடுக்குற மாதிரி நீங்கள் நினைக்கவே கூடாது. நீங்கள் வியாதிப்படாமல் இருக்கிற என்னது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எது? கரெக்டாக சொல்லணும். குறைவற்ற செல்வம் எது? அப்படி சொல்லுவீங்க, எனக்கு தெரியும். அதனால தான் கேட்டேன். அதனால தான் அதை உங்களுக்கே இவ்வளோ தெரியுது, எனக்கு கொஞ்சம் உங்களோட பழகின இத்தனை வருஷத்துக்கு தெரியாதா? குறைவற்ற செல்வம் எது? நான் நோயற்ற வாழ்வே சொல்லாமல் உலகத்திலே குறைவற்ற செல்வம் எது? $1 million கொஸ்டின். மணி ஆயிடுச்சு, சொல்லுங்கள். அன்பா? பா, பெரிய வம்பான. எப்படிங்க? போதும் என்கிற மனதே குறைவற்ற செல்வமா? நம்ம ஃபிலம்னா தங்கச்சிப்பா, அது தோத்திரம். சொல்லுங்கள், குறைவற்ற செல்வம். வீட்டில் போய் இன்வென்ட்ரி பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். அடுத்த வாரம் விவரமாக யோசித்து விவாதம் கூட பண்ணிவிட்டு ஒரு 4-5 பட்டியலை போட்டு பார்த்து எது குறைவற்ற செல்வம் அப்படின்னு ஒரு பதில் கொண்டு வாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜீவனுள்ள தேவனே, நம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே சபை பெண்களுக்காக, இந்த பெண்கள் மூலமாக இந்த சமுதாயத்தில், இந்த பறந்து விரிந்த 12 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இருக்கிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மத்திய கிழக்கு நாடுகளிலே அவதியுறுகிற பெண்களுக்காக, இஸ்லாமிய பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொதுவாகவே இந்த போர் இல்லாட்டினாலும் சில சமுதாயத்தில் நித்தமும் ஒடுக்கப்படுகிற பெண்களுக்காக, அடக்கப்படுகிற பெண்களுக்காக, துன்புறுத்தப்படுகிற பெண்களுக்காக, ஒரு பொருளை விட ஈனமாக நடத்தப்படுகிற பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் தேவனே. நித்தமும் கூடி வருகிற பெண்களுக்குள்ளே காணப்படுகிற அதிருப்திகள் நீங்கும்படி ஜெபிக்கிறோம். வேதனைகள் நீங்கும்படி ஜெபிக்கிறோம். நோய்கள் நீங்கும்படி ஜெபிக்கிறோம்.
பொறாமை நீங்கும்படி ஜெபிக்கிறோம், பகை நீங்கும்படி ஜெபிக்கிறோம். மன மகிழ்ச்சி அவங்க உள்ளத்தில் நீர் உருவாக்கும்படி வேண்டுகிறோம். நன்மை செய்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். பிரதி உபகாரம் எதிர்பாராமல் நன்மை செய்ய கற்றுத்தாரும். அவர்களை இறுதியாக பெண்களாக, தாயாக, மனைவியாக ஒரு பெரும் இறை அருள் பெற்ற செல்வாக்குடைய பாத்திரங்களாக படைத்திருக்கிறீர். அதை நித்தமும் யோசித்து தாங்களே மதித்து தைரியப்படுத்தி கொள்ள எழும்ப ஒரு நெருக்கமான சூழலிலிருந்து, ஒரு விழுந்து போன சூழலிலிருந்து எழும்ப அவர்களுக்கு மன திடனை தாங்க. அவளை ஆசீர்வதிங்க. வாழ்வழிக்கும் வார்த்தைகளான பரிசுத்த வேதத்தை வாசிக்க கிருபை தாங்க, உணர்வு தாங்க. அவளை வைத்த சமுதாயம், சபை, குடும்பம், தோழமை, உழைக்கிற பெண்களாக இருந்தால் அங்கே பணித்தளத்தில், படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் கல்லூரி பள்ளிகளிலே, பல நிலையிலே அவளை நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு குரோதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத யோசனைகள், கிரியைகள், அசுத்தங்கள், காமங்கள், பில்லுசுனிய மாந்தியங்கள், எரிச்சலின் ஆவிகள் நிர்மூலமாவதாக. அவளை புலம்பலிலிருந்து விடுதலை பண்ணி ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும். உமக்கே நன்றி சொல்கிறோம். எல்லோருக்கும் குறித்ததை நிறைவேற்றும். தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம்.